இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. ஸ்கூல் லீவ் விட்டாங்க, எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த வெக்கேஷனை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்படா லீவ் விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்க பாட்டி வீட்டுக்கெல்லாம் நீங்க கிளம்பிருப்பீங்க. நிறைய பேர் பிக்னிக் போயிருப்பீங்க. பட் ஒன்னு இருக்கு, அதை மறந்துட்டீங்க. கண்டிப்பா ஸ்கூல்ல இருந்து அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோட 4th படிக்கிற குழந்தைக்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை என்கிட்ட வந்து காமிக்கும் போது எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கு. நீ என்ன 4th தானே படிக்கிற, உனக்கு எதுக்கு இவ்வளோ அசைன்மெண்ட்னு? அப்போ உங்களுக்கும் கண்டிப்பா நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அசைன்மெண்ட் எழுதுற வேலையை நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் ஐடியாவை நான் பாத்துக்கிறேன். எஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 6 அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க செல்லகுட்டீஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி பண்ண போகிற இந்த அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வேலை நான் இது வரைக்கும் அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் எல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டிசைனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் பண்ண எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடுமே இந்த மாதிரி காலம் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்க கலர் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்ட்ராபெரி இருக்கிறது மாதிரி, கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போ இருக்கிறது மாதிரிலாம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்கும். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஸ்கெட்ச் பண்ண எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா டாட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக லீஃப் வரைஞ்சிட்டு, இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கேல் மாதிரியும் வரைஞ்சிக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மேக்ஸ். ஸோ மேக்ஸ்ன்னு எழுதினீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டிசைன். செகண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் இந்த டிசைன் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பண்ண போகிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இது என்ன கார்ட்டூன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பென்சிலை வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் வரையும் போது. ஸோ நானுமே அப்படி தான் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பென்சிலை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது டக்குன்னு எப்படி இருக்கணும், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஐயோ சூப்பராக பண்ணியிருக்கே அப்படின்னு. அதனாலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா டார்க் கலர்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா பார்க்க இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒரு கார்ட்டூன் வந்து டேபிளில் வந்து இருக்கிறது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு, அது டியூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்யூஷன் இருக்கிறது மாதிரி, ஒரு புக் இருக்கிறது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் அந்த காலத்துக்குள்ளே எழுதிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னதுன்னு ஃபிசிக்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து நான் எழுதிட்டு பிளாக் கலர் பென் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு இதையும் கொஞ்சம் டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதான் செகண்ட் டிசைன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேர்ட் டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வந்து கையில் சொல்யூஷன் வச்சுட்டு இருக்கிறது மாதிரி உள்ள ஒரு டிசைன் தான். இந்த கார்ட்டூன் என்ன தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் பென்சில் வச்சு வரைஞ்சதுக்கப்புறமா ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பிளாக் கலர் பென் வச்சு அவுட்லைன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இதுவும் எப்படின்னா கையில் வந்து கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் வந்து அந்த கார்ட்டூன் வந்து வச்சுட்டு இருக்கு. அதில் வந்து வேப்பர் ஆகும்ல. ஸோ அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணும்போது உண்மையாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்த்து கேட்பாங்க, பாருங்க ஐயோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது எப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிசைன். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோர்த் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது, பார்க்கவும் கொஞ்சம் ஏஸ்தட்டிக் ஃபீல் கொடுக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பண்ண எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. நான் பிங்க் கலர் ஃப்ளவர் தான் வரைஞ்சிருக்கேன். அவுட்லைன் வந்து பிளாக் கலர் பென் வச்சு அவுட்லைன் கொடுக்காம இந்த டார்க் பிங்க் கலர் ஸ்கெட்ச் பண்ண எடுத்து அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 லீஃப் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் நேம் எழுதிக்கணும். இதில் நீங்கள் இங்கிலீஷ் எழுதலாம். இங்கிலீஷ் எழுதும்போது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்ஜெக்ட் நேம். நானுமே இங்கிலீஷ் தான் எழுதியிருக்கேன். சேம் பிங்க் கலர் ஸ்கெட்ச் பண்ண எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ்னு எழுதிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இன்னுமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிசைன்.
ஃபிஃப்த் டிசைன் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு கலர் வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கிராஃப்ட்டுமே நான் ஆரஞ்சு கலர்ல பண்ணது கிடையாது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைனும் நான் ஆரஞ்சு கலர்ல பண்ணது கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையாவே ட்ரை பண்ணதுக்கப்புறம், ஏன் நீ இவ்வளோ நாள் ட்ரை பண்ணல அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஃபீலும் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டார்க் ஆரஞ்சு கலர் வச்சு இந்த மாரி ஜிக்ஸாக்கா வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர் வச்சு இந்த மாரி ஜிக்ஸாக்கா வரையும்போது ஒரு மாரி 3D லுக்ல கிடைக்கும். சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பம்ப்கின் கார்ட்டூன் தான் வரைஞ்சிருக்கேன். பென்சில்ல வரைஞ்சதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்து இந்த மாரி அவுட்லைன் எல்லாம் குடுத்து பிளாக் கலர் பென் வச்சு அவுட்லைன் எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ன்னு சொல்லி தான் சப்ஜெக்ட் நேம் எழுதியிருக்கேன். ஏன்னா இதுதான் கரெக்ட்டா அதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும் அதுக்கு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பென் வச்சு நான் அவுட்லைன் குடுத்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா 5த் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 6th டிசைன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே புடிச்ச டிசைன் கூட சொல்லலாம். கலர் காம்பினேஷன் அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பிங்க் கலர் இந்த மாரி ஜிக்ஸாக்கா வரைஞ்சுக்கோங்க. லைட் கிரீன் கலர் எடுத்து அதையும் ஜிக்ஸாக்கா வரையும்போது அந்த கலர் காம்பினேஷன் பார்க்கவே சூப்பரா இருக்கும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்து இந்த மாரி செர்ரி மாரி வரைஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் டிசைன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எழுதணும். இப்போ என்ன சப்ஜெக்ட் நேமோ அந்த சப்ஜெக்ட் நேம் எழுதிக்கோங்க. நான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்லைன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க குடுத்துட்டு பார்க்கும்போது ஒரு மாரி 3D எஃபெக்ட்ல பார்க்கவே சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த கலர் காம்பினேஷனும் சரி, எல்லாம் சரி பார்க்கவே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் குட்டி குட்டியா ரவுண்டெல்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். இதான் 6th டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 6 அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சிம்பிளாக அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்களை பார்த்து சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே யூனிக்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே செலிபிரிட்டிஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இந்த 6 அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் ஐடியால உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேவரட் தான். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.